சிலர் வீட்ல பார்த்தா நாய்கள் வளர்ப்பாங்கம்மா. நாய்கள் வளர்க்கறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குமா அந்த வீட்டுக்கு? நாய்கள் அவர் காலபைரவ அம்சத்துக்குரியவர் பைரவர். நாய். ஆமா. ஆமா. அந்த அம்சத்துக்குரிய காலபைரவ அவதாரம் எடுத்த பிறகு, நாய் கூட அவர் கூடயே வாகனமாக டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும். நாய் வாகனமாக காலபைரவர் திருவோடையேந்தி பிச்சை எடுக்கிறாரு. ம். திருவோடையேந்தி பிச்சை எடுக்கும்போது, அந்த நாய் கூடயே போகும். அவருடைய திருவோடையேந்தி பிச்சை எடுக்கும்போது, அந்த தோஷம் அதாவது காலபைரவ இதில ஒரு தோஷம். அந்த தோஷத்தை ஃபுல்லாவே நீக்கியது அன்னபூர்ணியும், மகாலட்சுமியும். ஆஹா. அப்போ அன்னபூர்ணி கிட்ட அந்த திருவோட ஏந்தும்போது, ஒரு 2 இத டேஸ்ட் பாக்குது. அந்த திருவோட்டுல இருக்கிற அந்த பிரம்மா தல டேஸ்ட் பாக்குது. பார்த்த உடனே அடுத்த இத என்னன்னா 2வது வாய அதே மாரி போட்டு 3வது வாய கீழ போட்டுரு அப்படின்னு சொல்லுவா. அதேபோல் போட்டுருவா அன்னபூர்ணி. கீழ போட்ட உடனே அந்த உணவினுடைய ருசிய பார்த்துட்டு உடனே அந்த பிரம்மத்தல கீழ இறங்கி ம். பிரம்ம ராட்சசன் மாறும். அந்த தலை கீழ இறங்கி அந்த உணவ திங்கும். உடனே கால வச்சு நசுக்கிருவாங்க. யாரு பின்னாலே பார்வதி கால வச்சு. ம். அப்போ காலபைரவ இருக்கிற இடத்தில் பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு யாரெல்லாம் வரா? அன்னபூர்ணி வரா, மகாலட்சுமி வரா, அப்புறமா பார்வதி தேவியும் வரா. ம். இவர் விழுந்தோடனே மகாலட்சுமி அழகு நிறைந்த சிவனை உருவாக்கிறதா பார்வதி தேவி சிவனுடன் சேர்றா. இதுதான் இங்க நடக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம காலபைரவ அம்சம் நாய் இருக்குதுன்னா, அங்க நம்மளுடைய அ காலபைரவர் இருக்கிறாரு. அவரை சுத்தி யார் இருப்பாங்கன்னா, லட்சுமி, அன்னபூரணி, அதுக்கப்புறம் பார்வதி. இவங்கெல்லாம் குழுமி இருக்கிறாங்க. பெண் தெய்வங்கள் குழுமி அவ்வளவு இருக்குது. காவல்காரனாக நாய் இருக்குது. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நாய் வளர்க்குற இடத்துல உணவு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆமா. நாய்க்கு. சாப்பாடு. சாப்பாடு அந்த அன்னபூரணி வற்றாமல எப்படியாச்சும் அங்க சுரந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாய் வளர்ப்பாங்க, 2 நாய் வளர்ப்பாங்க. பார்த்தா நெறைய நாய் அவங்ககிட்ட வரும். எப்படி உணவு குடுக்குறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனா சமைச்சு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு போதையாயிருவாங்க. அந்த மாரி அன்னபூர்ணி மனிதனுக்கு கூட உணவு அவ்வளோ சுரக்காது. அந்த நாய்களுக்கு உணவு கொடுப்பதற்கு சுரந்து கொண்டே இருக்கும். அந்த உணவு கொடுக்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மைப்படும். நம்மளுடைய தோஷம் அதாவது அந்த தோஷத்தை பிரம்மஹத்தி தோஷம் அந்த தோஷத்தை ஃபுல்லா நீக்கக்கூடிய அவ்வளோ சக்தியும் அந்த நாய்களுக்கு உண்டு. அதை நீக்க நம்ம உடம்பும் சரி, மனமும் சரி அழகுறும் அப்படிங்கிறது முக்கியமானது. செல்வ நிலை உயரும். நம்ம வீட்டில் அவ்வளோ எளிய கெட்ட சக்திகள் நுழையாது.